வணக்கம். இந்த உலகத்தில் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒன்றின் மீது அல்லது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றின் மீது கவிஞர்கள் தம்முடைய கற்பனையை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும். பொதுவாக காதல் என்று வருகின்ற பொழுது தற்குறிப்பேற்ற அணியினுடைய பயன்பாடு மிகுதியாக இருக்கும். குளத்தின் கரையிலே தலைவனும் தலைவியும் இருக்கிறார்கள். தலைவன் அந்த தலைவியை பார்த்து சொன்னான், இந்த குளத்திலே பூத்திருக்கின்றனவே குவளை பூக்கள், அவை ஏன் எப்பொழுதும் நிலத்தை பார்த்ததை போல் தலை கவிழ்ந்திருக்கின்றன என்று உனக்கு தெரியுமா என்றான். அவளோ தெரியவில்லையே என்று விழித்தாள். அவன் சொன்னான், இந்த உலகத்திலே குவளை பூக்கள் தம்மை மிகுந்த அழகுடையவை என்று நினைத்து கொண்டிருந்தன. இப்போது நீ வந்தாயல்லவா, உன்னுடைய கண்களை அந்த பூக்கள் கண்டன. பார்த்தவுடன், அடடா, இந்த பெண்ணின் கண்கள் இவ்வளவு அழகாக இருக்கின்றனவே, இந்த கண்களுக்கு முன்னால் நம்முடைய அழகு எம்மாத்திரம் என்று நினைத்து உன் கண்களின் அழகினில் தோற்றதால் நாணமுற்று வெட்கமுற்று தலை கவிழ்ந்தன என்று தலைவன் கூறினான். குவளை பூக்கள் எப்பொழுதும் தலை தாழ்ந்து நிலம் நோக்குவது அதனுடைய இயல்பு. ஆனால் குவளை பூக்கள் தலை நிமிர்ந்து பார்த்ததாகவும் இவளுடைய கண்களை கண்ட பிறகு தோற்று போன வெட்கத்தால் நாணத்தால் தலை கவிழ்ந்ததாகவும் கூறுவது தற்குறிப்பேற்றம். காணாதன கண்டவாறு, கேளாதன கேட்டவாறு, நடவாதன நடந்தவாறு நினைத்து கொள்வதுதானே காதலினுடைய தனிச்சிறப்பே. திருவள்ளுவர் தம்முடைய திருக்குறளில் 2 பூக்களை நேரடியாக பயன்படுத்தி இருக்கிறார். அதிலே ஒன்று குவளைப்பூ, இன்னொன்று அனிச்சம்பூ. தாமரை கண்ணான் உலகு என்று வருகின்ற இடத்திலே தாமரை என்று வரக்கூடியது மலரை சுட்டக்கூடியதா என்பதிலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன. இந்த குவளைப்பூ நலம் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்தில் இடம்பெறுகிறது. காணில் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று. நன்றி, வணக்கம்.